வணக்கம். இன்னைக்கு நாம ஸ்ரீமத் பாகவதத்தோட இதயத்தில் இருந்து ஒரு அற்புதமான விஷயத்தை தெரிஞ்சுக்க போறோம். அது என்னன்னா, பரம சத்தியத்தோட இலக்கிய அவதாரம். ஸ்ரீமத் பாகவதத்தில் இருந்து ரொம்பவும் ஆழமான 5 ஸ்லோகங்களை எடுத்து, அது மூலமா பரம்பொருளோட இயல்பு என்ன, அவரை நாம எப்படி உணர முடியுங்கிற ரகசியத்தை ஒன்னொன்னா பார்க்க போறோம். வாங்க, இந்த அருமையான ஆன்மீக பயணத்தை நாம ஒன்னா சேர்ந்து தொடங்கலாம். சரி, நம்மளோட பயணம் எப்படி இருக்க போகுதுன்னு பாப்போம். முதல்ல பரமசத்தியம்னா என்னன்னு ஒரு அறிமுகம். அதுக்கப்புறம் பகவானோட கலங்கமற்ற செயல்களை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். அப்புறம் அவரை ஏன் நம்மால சுலபமா புரிஞ்சுக்க முடியலங்கிற அந்த தெய்வீக மர்மத்தையும், அந்த மர்மத்தை விளக்குறதுக்கான ஒரே வழியான பக்தி மார்க்கத்தையும் அலசுவோம். கடைசியா அந்த வழியில போனா என்ன வெற்றி கிடைக்கணும், ஸ்ரீமத் பாகவதமே எப்படி ஒரு இலக்கிய அவதாரமா இருக்கணும் பார்க்க போறோம். நம்மளோட தேடல்ல முதல் படி பகவானோட உயர்ந்த இயல்ப, அதாவது எதாலையும் அவர் பாதிக்கப்பட மாட்டாருங்கிற தன்மைய விளக்குற இந்த முதல் ஸ்லோகம்தான். இதுதான் நம்ம அடுத்து தெரிஞ்சுக்க போற எல்லா விஷயங்களுக்கும் ஒரு அஸ்திவாரம் மாதிரி. ஸ்வ இதம் விஸ்வமமோகலீலா ஸ்ரிஜத் யவத்யத்தி ந சஜ்ஜதே அஸ்மின் பூதேஷு சாந்தர்ஹித ஆத்மதந்திர ஷாட்வர்கிகம் ஜிக்ரதி ஷட்குணேஷஹ. 36. இந்த ஸ்லோகத்துல 2 முக்கியமான வார்த்தைகள் இருக்கு. முதல்ல அமோகலீலா. இதுக்கு என்ன அர்த்தம்னா, அவரோட செயல்கள்ல எந்த குறையும் களங்கமும் கிடையாது, அது பரிபூர்ணமானது. 2வது ஆத்ம தந்திர. இதுக்கு அர்த்தம், அவர் யாரையும் சார்ந்து இருக்க தேவையில்ல, அவர் முழுமையா சுயசார்புடையவர். இந்த 2 குணங்களுமே அவரை நம்மகிட்ட இருந்து எவ்ளோ வேறுபடுத்தி காட்டுது பாருங்க. அப்போ இந்த ஸ்லோகத்தோட சாராம்சம் என்ன? ரொம்ப சிம்பிள். பகவான் இந்த முழு பிரம்மாண்டத்தையும் ஒரு விளையாட்டு மாதிரி உருவாக்குறாரு, காப்பாத்துறாரு, அழிக்கிறாரு. ஆனா இதுல எதுலயுமே அவர் ஒட்டிக்கிறதில்ல. ஒரு உதாரணத்துக்கு, ஒரு அழகான மல்லிகைப்பூ வாசனைய நம்ம ரசிப்போம், ஆனா அந்த பூவோடையே ஒட்டிக்கிட்டு இருக்க மாட்டோம் இல்லையா? அதே மாதிரிதான் பகவானும் தன்னோட படைப்புகள்ல எந்த ஒரு பற்றும் இல்லாம இருக்காரு. இப்போ மனசுல ஒரு முக்கியமான கேள்வி எழும். பகவான் இவ்ளோ பெரியவர், எல்லா இடத்துலயும் இருக்காருன்னா அப்புறம் ஏன் நம்ம எல்லாருக்கும் அவரை உணர முடியல? இது ஒரு மர்மம் மாதிரி இல்லையா? அடுத்த ஸ்லோகம் இந்த மர்மத்துக்கான விடைய சொல்லுது. நஸ்யாஸ்யகஷ்ச நிபுணேன தாதுர் ரவைதிஜந்தோ குமனீஷோதிஹி நாமாணி ரூபாணி மனோவச்சோபிஹி சந்தன்வதோ நடச்சர்யாமிவாக்ஞேய. 37. இந்த ஸ்லோகத்துல குமனீஷா அப்படிங்கிற வார்த்தைக்கு குறைந்த அறிவுள்ளவர்னு அர்த்தம். இது உலக விஷயங்கள்ல பெரிய அறிவாளியா இருக்கிறவங்களையும் குறிக்கும். ஏன்னா அவங்க அறிவு ஆன்மீக விஷயத்துல ரொம்ப சின்னது. இன்னொரு அழகான வார்த்தை நடச்சர்யாம். இதுக்கு அர்த்தம், பகவான் ஒரு நாடக நடிகர் மாதிரி தன்னோட தெய்வீக லீலைகளை நடத்துறாருன்னு சொல்லுது. இதிலிருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், நம்மளோட இந்த சின்ன மனசை வச்சுக்கிட்டு, நம்மளோட குறைஞ்ச வார்த்தைகளை வச்சுக்கிட்டு எல்லையே இல்லாத பகவானை அளக்க நினைக்கிறது ஒரு வீணான முயற்சி. யோசிச்சு பாருங்க, ஒரு மேஜிக் பண்றவரோட தந்திரத்தை சின்ன குழந்தைகளால புரிஞ்சுக்க முடியாது இல்லையா? அதே மாதிரிதான் மாயையில சிக்கியிருக்கிற நம்மால பகவானோட தெய்வீக விளையாட்டுகளை புரிஞ்சுக்கவே முடியாது. சரி, அப்போ இந்த மர்மத்தை விளக்குறதுக்கு ஒரு வழியே இல்லையா? அவரை தெரிஞ்சுக்க ஒரு திறவுகோள் இருக்கா? இருக்கு, நிச்சயமா இருக்கு. பகவான உண்மையா தெரிஞ்சுக்க ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அது என்னன்னு அடுத்த ஸ்லோகம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. ச வேததாதுஹு பதவீம் பரஸ்ய துரந்தவீரியஸ்ய ரதாங்கபாணேஹே யோ மாயையா சந்ததயானுவ்ருத்யா பஜேத் தத் பாதசரோஜகந்தம். 38. இந்த 2 வார்த்தைகள் உண்மையான பக்தினா என்னன்னு நமக்கு அழகா விளக்குது. அமாயாயா அப்படின்னா எந்த ஒளிவு மறைவும் இல்லாம, எந்த சுயநலமும் இல்லாம முழு மனசோட சேவை செய்யறது. சந்ததயா அனுவிருத்தியா அப்படின்னா எந்த தடங்களும் இல்லாம ஒரு சாதகமான மனநிலையோடு தொடர்ந்து சேவை செய்யறது. பாத்தீங்களா, விஷயம் ரொம்ப தெளிவா இருக்கு. வெறும் கற்பனையாலேயோ இல்ல உலகியல் அறிவாலேயோ பகவான நம்பால நெருங்கவே முடியாது. எந்த ஒரு சுயநலமும் இல்லாம தூய்மையான பக்தியோட செய்யற சேவை மட்டும்தான் அந்த பரம்பொருளை உணர்றதுக்கான ஒரே ஒரு வழி. சரி, இந்த பக்தி வழியில போறதுனால நமக்கு என்ன கிடைக்கும்? இதோட பலன் என்ன? இதோட கடைசி இலக்கு தான் என்ன? அத அடுத்த ஸ்லோகம் நமக்கு விளக்குது. அதேஹா தன்யா பகவந்த இத்தம் யத்வாசுதேவேகிரலோகநாதே குருவந்தி சர்வாத்மகமாத்மபாவம் நயத்ர பூயஹ பரிவர்த்த உக்ரஹ. 39. இங்கே தன்யா அப்படிங்கிற வார்த்தை உலகத்துல கிடைக்கிற வெற்றிய சொல்லல, இது ஆன்மீக பாதையில கிடைக்கிற முழுமையான வெற்றி. அதே மாதிரி ந பூய பரிவர்த்த உக்ர அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதுக்கு அர்த்தம்,
பயங்கரமான பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து நிரந்தரமான விடுதலை கிடைக்குங்கிறதான். அப்போ பக்தி மார்க்கம்தான் வாழ்க்கையோட உண்மையான வெற்றி. ஏன்னா அது ஒருத்தர உலகத் துன்பங்கள்ல இருந்து முழுசா விடுவிக்குது, திரும்பவும் இந்த பிறப்பு இறப்புங்கிற கொடிய சுழற்சிக்குள்ள வராம தடுக்குது. இதுதானே மனுஷ வாழ்க்கையோட உண்மையான லட்சியமா இருக்க முடியும். நாம இப்போ இந்த விளக்கத்தோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். இவ்ளோ நேரம் பகவானை எப்படி அடையறதுன்னு பார்த்தோம். இப்போ இந்த கலியுகத்துல நாம ரொம்ப சுலபமா அடையக்கூடிய பகவானோட வடிவம் எது? அதுதான் இந்த கடைசி ஸ்லோகம் நமக்கு வெளிப்படுத்த போகுது. இதம் பாகவதம் நாமம் புராணம் பிரம்ம சம்மிதம் உத்தம ஸ்லோகச்சரிதம் சகார பகவான் ரிஷிஹி நிஸ்ரேயசாய லோகஸ்ய தன்யம் ஸ்வஸ்தியாயனம் மகத். இதுல பிரம்ம சம்யதம் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப ரொம்ப ஆழமான ஒரு உண்மைய சொல்லுது. ஸ்ரீமத் பாகவதங்கிறது பகவான பத்தின ஒரு புத்தகம் மட்டும் இல்ல, அதுவே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரோட இலக்கிய வடிவிலான அவதாரம். இதோட அர்த்தம் என்னன்னா, ஸ்ரீமத் பாகவதத்தை நாம படிக்கிறது கேட்கறதெல்லாம் பகவானோட நேரடியா தொடர்பு கொள்றதுக்கு சமம். ஏன்னா பாகவதம் பகவான் கிட்ட இருந்து வேறானது இல்ல. எப்படி பகவான் ஒளிமயமானவர், ஆனந்தமானவர், பரிபூர்ணமானவரோ அதே மாதிரி ஸ்ரீமத் பாகவதமும் இருக்கு. இதுதான் இந்த விளக்கத்தோட உச்சகட்டமான உண்மை. இந்த விளக்கத்தை இவ்ளோ நேரம் கேட்டதுக்கு மிக்க நன்றி. ஞானகோஷ் ஒரு பன்மொழி சேனல். நாங்க இங்க ஆங்கிலம், ஹிந்தி, மராத்தி, தமிழ், குஜராத்தி, பெங்காலி மொழிகள்ல ஆன்மீக ஞானத்தை பகிர்ந்துக்கிறோம். இன்னும் பல முக்கிய மொழிகளையும் சீக்கிரமே வரப்போறோம். எங்களோட நோக்கம் சனாதன தர்மத்தோட காலத்தால் அழியாத பொக்கிஷங்களை உங்களுக்கு ரொம்ப எளிமையா தெளிவா அர்த்தமுள்ளதா கொண்டு வந்து சேர்க்கறதுதான். எங்க சேனல்ல ஸ்ரீமத் பாகவதம், பகவத்கீதை, மகாபாரதம், லலிதா சஹஸ்ரநாமம், தெய்வத்தின் குரல், மகான்களோட சரித்திரம், ஆதிசங்கரோட தெய்வீக அவதாரம்னு பல விஷயங்களை பத்தி தினசரி வீடியோக்களை நீங்க பார்க்கலாம். இது எல்லாமே பல மொழிகள்ல கிடைக்கும். எங்களோட இந்த முயற்சி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா தயவு செஞ்சு ஞானகோஷ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் எங்களோட தினசரி வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த தெய்வீக ஞானத்தை உங்க குடும்பத்தினர், நண்பர்கள் எல்லாரோடும் பகிர்ந்துக்குங்க. வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து சனாதன தர்மத்தோட ஒளிய பிரகாசமா எரிய வைப்போம்.